சூரியன், ராகு அல்லது கேது சேர்க்கை நிழல்கள் ஒளியை மறைக்குமா? கிரகண தோஷம். ஆம், ஒளிக்குள் நிழல் வந்தால் என்ன ஆகும்? பார்ப்போம் வாருங்கள். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். கிரக சேர்க்கை என்ற தலைப்பில் சூரியனுடன் ராகு அல்லது கேது சேர்ந்தால் என்ன பலன் பார்ப்போமா? ஜோதிடப்படி சூரியனுடன் ராகு அல்லது கேது சேர்வது பொதுவாக சுபமாக கருதப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? ராகு, கேது நிழல் கிரகங்கள். அவை இணையும் கிரகங்களின் இயல்பான பலன்களை மறைக்கும் தன்மை கொண்டவை. ராகு, கேது இவர்களில் ஒருவர் சூரியனுடன் மற்றவர் சந்திரனுடன் சேர்ந்து இருக்கும்போது சந்திர கிரகணம். அதேபோல் சூரியன், சந்திரன் இணைந்து அது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். மேலும் ராகு மற்றும் கேது இரண்டும் நிழல் கிரகங்கள் என்பதால் அவை சூரியனால் அஸ்தங்கம் அடையாது என்று பெரும்பாலான ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஜோதிடத்தில் சூரியன் ஆத்மா, அதிகாரம், தந்தை, கௌரவம். ராகு, கேது நிழல் கிரகங்கள். கர்ம பலன், மாயை, மறைவு சக்தி. இவை சேரும்போது என்ன நடக்கும்? பொதுவாக சூரியனுடன் ராகு அல்லது கேது எந்த வீட்டில் சேர்ந்திருந்தாலும் அந்த வீட்டின் இயல்பான பலன்களில் குழப்பம் அல்லது தடை உண்டாகலாம் என்று கூறப்படுகிறது. உதாரணமாக, இந்த சேர்க்கை லக்கினத்தில் இருந்தால் முடிவெடுப்பதில் குழப்பம், முயற்சிகளில் தாமதம், கௌரவத்திற்கு சவால். ஆனால் எல்லாம் கெட்டதா? இல்லை. சூரியன் மற்றும் ராகு, கேதுவின் நிலை வலுவாக இருந்தால் எதிர்பாராத உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்புகள், ஆன்மீக விழிப்பு, வாழ்க்கையில் திடீர் திருப்பம் என்ற பலன்களும் கிடைக்கலாம். அதனால் இது தோஷமா இல்லை யோகமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சூரியன் ராகு சேர்க்கையின் பலன்களை பார்ப்போம் அடுத்த வீடியோவில். சூரியன், ராகு அல்லது கேது சேர்ந்து இருக்கும்போது மற்ற கிரகங்கள் சேர்ந்தாலோ மற்ற கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ சூரியன், ராகு, கேது இருக்கும் ராசி, வீடுகளின் அடிப்படையிலோ பலன்கள் கட்டாயம் மாறுபடும். குழம்ப வேண்டாம். மேலும் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். நன்றி, வணக்கம்.